அப்படின்னா தேவயானி மற்ற வேலைங்க இருந்ததுனால இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வரல. சொந்த பையனோட கல்யாணமா இருந்தா எல்லாம் ஞாபகமா செஞ்சிருப்பீங்க. தம்பி பையனோட கல்யாணம் தானே, அதனாலதான் உங்களுக்கு டைம் இல்ல. சரிதானே மாமா? என்ன தேவியானி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவனை பெத்தது மட்டும் தான் நீ, அவனை வளர்த்தது எல்லாமே நாங்க தான். அது சரி, நாங்க என்னைக்காவது ஏன் பசங்க உன் பசங்கன்னு பிரிச்சு பாத்துருக்கோமா? இதெல்லாம் ஆரம்பிச்சதே நீதான். இது ஏன் பையனோட கல்யாணம், நான் புடிச்ச மாதிரி செஞ்சுக்கிறேன்னு எல்லாமே நீதான் பேசுன. வீட்டுக்கு பெரியவங்க கல்யாணத்தை நடத்தணும்னு சொன்னியே தவிர நல்லது கெட்டது ஏதாவது எங்களை கேட்டியா? எங்க கிட்ட ஏதாவது பொறுப்பை ஒப்படைச்சியா? சரிங்கக்கா, தீபாவளி நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபாவளியை கொண்டாடுற மாதிரி முடிஞ்சு போன விஷயத்துக்கு இப்ப கத்துறதுல என்ன பிரயோஜனம்? கல்யாண டைம் வந்துருச்சு, கல்யாண பத்திரிக்கையும் வந்துருச்சு, இனி கல்யாணம் தான் பாக்கி. இனியில இருந்து நடக்கிற எல்லா விஷயமும் உங்க 2 பேர் மூலமா தான் நடக்கும். அப்படி செஞ்சாதான் விவேக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவான். அவனோட சந்தோஷத்தை பத்தி நீ இப்ப யோசிக்கிறியா? இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணப்பவே அவனோட மொத்த சந்தோஷமும் பறி போயிடுச்சு. முகூர்த்தம் குறிச்ச நாள்ல இருந்து அவன் டோட்டலா ஆஃப் ஆயிட்டான். ஒரு அம்மாவா நீ இததான் எதிர்பார்த்தனா நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு தேவயானி, விவேக்க வளர்க்குற பொறுப்பை நாங்கள் எப்படி எடுத்துக்கிட்டோமோ கல்யாண பொறுப்பையும் அப்படிதான் எடுத்துக்கணும்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இப்போ அப்படி செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கு டைம் இல்லை. நீ ஆசைப்பட்ட மாதிரியே வீட்டுக்கு பெரியவங்கிற பொறுப்புல விவேக்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சம்யுக்தா மேடம், எந்த விஷயத்த நீங்க இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஜானு. விவேக் எதுக்காக இவ்ளோ டல்லா இருக்கான்? ஏதோ இழந்த மாதிரி, ஏதோ நடக்க கூடாதது நடந்த மாதிரி. நடக்க கூடாதது நடந்தனால தான் எங்க சித்தப்பா இப்படி இருக்காரு. என்னாச்சு லக்கி? என்ன ஜானு? லக்ஷ்மி எனக்காக இவ்ளோ பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கா. அவ வாழ்க்கையவே பணயமா வச்சுட்டு அவ போயிருக்காங்க. ஆனா அவளோட தங்கச்சி ஜானுவ நம்மளால கரை சேர்க்க முடியலையேங்க. தெரிஞ்சே நம்ம மறுபடியும் லக்ஷ்மிக்கு அநியாயம் பண்றோமோன்னு எனக்கு தோணுது. இதுவே லக்ஷ்மி மட்டும் இங்க இருந்திருந்தா அவளோட தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்க அவ விட்டுருக்கவே மாட்டா. ஜானுவோட வாழ்க்கைய அவ இப்படி எல்லாம் விட்டுருக்கவே மாட்டா. முடிஞ்சிருச்சு அரவிந்தா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ உன்னால என்ன செய்ய முடியும் அரவிந்தா? எதுவும் செய்ய முடியலையேங்க. நான் என்னோட கைகளால இந்த கல்யாணத்தை செய்ய முடியாதுங்க. என் கையால அவங்க 2 பேரோட சந்தோஷத்தையும் பறிக்க முடியாதுங்க. அதனாலதான் கொஞ்ச நாள் ஜோசியரோட ஆசிரமத்துக்கு நான் போயிட்டு வரலான்னு இருக்குங்க. நீ என்ன பேசுற அரவிந்தா? ஆமாங்க, விவேக்கையும் ஜானுவையும் பிரிக்கிற இந்த கல்யாணத்தை என் கண்ணால் அதை பார்க்க முடியாதுங்க. என் கையால இந்த கல்யாணத்தை செய்ய முடியாது.
அம்மா கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க. அவங்க கையாலேயே உனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. உனக்கு கதை சொல்லி அவங்க தூங்க வைப்பாங்க. இப்ப நீ அம்மா இல்லாம தான் சாப்பிட்டாகணும். சரியா ஜின்னு? முடியாது சித்தப்பா, அம்மா இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். அம்மாவும் பக்கத்துல இருந்தாதான் நீ சாப்பிடுவியா? ஆமா, நான் சாப்பிடுவேன். அம்மா, ஜின்னு, என்னை விட்டுட்டு நீங்க எங்க போனீங்கம்மா? நான் எங்க போவேன் கண்ணா? இப்பதான் நான் வந்துட்டேன்ல. சாப்பிடு சரியா? ம்? ம். ஆ. என்கிட்ட கொடுங்க. அம்மா, லக்கியோடைய வீட்ல சம்யுக்தா ஆண்டி இருக்காங்க. அவங்களும் நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க. 2 பேரும் ஒண்ணு கிடையாது. ஆனாலும் அவங்கள பார்க்கும்போது நீங்க தான் எனக்கு ஞாபகம் வரீங்க. சடனா முடிவு பண்ண கல்யாணம் இல்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவ்வளவு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என் பொண்ணு விவேக் கூட சேர்ந்து ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்படுறா. நீ என்ன சொல்ற? எவ்வளவு பெரிய வார்த்தை. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷாப்பிங்க்கும் சினிமாக்கும் போனா தானே நல்லா இருக்கும். அப்பதான் இவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி குறையும். ஒரு நிமிஷம் இருங்க. விவேக், விவேக். என்ன மாம்? விவேக், குஷி உன் கூட ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்படுறா. போய் ரெடி ஆயிட்டு வா. இல்ல மாம், எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த வேலை எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கும். போய் ரெடி ஆயிட்டு வா.